ஹாய் காய்ஸ், இட்ஸ் விஷாலி. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எதை பற்றி சொல்ல போகிறேன்னா அதுதான் வந்து அஃபர்மேஷன்ஸ். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே நான் வந்து அஃபர்மேஷன்ஸ்னா என்ன அண்ட் அஃபர்மேஷன்ஸ் வந்து எப்படி உங்களோட மேனிஃபெஸ்டேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும் அண்ட் அஃபர்மேஷன்ஸ் யூஸ் பண்ணி எப்படி நீங்கள் வந்து உங்களோட ட்ரீம்ஸ் எல்லாத்தையும் மேனிஃபெஸ்ட் பண்ணலான்றதை பற்றி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ அதெல்லாத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி வாங்க வீடியோக்கு போகலாம். ஓகே, இப்போ அஃபர்மேஷன்ஸ்னா என்னன்னா ஒரு ஷார்ட் பாசிட்டிவ் அண்ட் ப்ரெசன்ட் அண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் வந்து அஃபர்மேஷன்ஸ். ஓகே, இந்த அஃபர்மேஷன்ஸ் வந்து எப்படி நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, இந்த அஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டை வந்து ரீப்ரோக்ராம் பண்ணும். லைக் உங்களோட தாட்ஸாக இருக்கட்டும், உங்களோட இமோஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்களோட ஆக்ஷன்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே வந்து உங்களோட கோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அலைன் பண்ணி உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டை வந்து ரீப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் வந்து இந்த அஃபர்மேஷன்ஸ். ஓகே, இப்போ ரெண்டாவதா நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹவு டு அஃபர்மேஷன்ஸ் ஹெல்ப் மேனிஃபெஸ்டிங். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இட் வில் சேஞ்ச் யர் தாட்ஸ். நீங்கள் வந்து ஏதாவது ஒரு நெகட்டிவ் தாட் பற்றி யோசிச்சுட்டே இருக்கீங்கன்னா இந்த தாட்ஸை வந்து உங்களுக்கு அது பாசிட்டிவாக திங்க் பண்ண வைக்கும். ஸோ அதுதான் வந்து அஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹெல்ப் பண்ணும். செகண்ட் வந்து இட் வில் சேஞ்ச் யுவர் ஆக்ஷன்ஸ். லைக் நீங்கள் வந்து உங்களோட கோலை நோக்கி நீங்கள் வந்து நிறைய ஆக்ஷன்ஸ் எடுக்க ஆரம்பிப்பீங்க. நீங்கள் அஃபர்மேஷன்ஸ் சொல்ல சொல்ல உங்களுக்கே வந்து அது வந்து தெரியும். உங்களோட கோலை நோக்கி நீங்கள் நிறைய ஆக்ஷன்ஸ் எடுக்க ஆரம்பிப்பீங்க. அண்ட் தேர்ட் வந்து இட் வில் சேஞ்ச் யுவர் ஃபீலிங்ஸ். நீங்கள் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப பாசிட்டிவாகவும் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க இந்த அஃபர்மேஷன்ஸை நீங்கள் டெய்லி உங்ககிட்ட சொல்ல சொல்ல. அண்ட் ஃபோர்த் வந்து இட் வில் சேஞ்ச் யுவர் ஃபோக்கஸ். நீங்கள் வந்து உங்களோட லைஃப்பில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களை சுற்றி இருக்கிறத நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. லைக் நீங்கள் வந்து ஒரு நெகட்டிவ் திங்லேயோ ஒரு நெகட்டிவ் தாட்லேயோ உங்களோட ஃபோக்கஸ் இல்லாமல் உங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே உங்களோட ட்ரீம்ஸ் எப்படி அச்சீவ் பண்ணணுன்றத பற்றி தான் வந்து இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து அஃபர்மேஷன்ஸ் இந்த எல்லா ஸ்டெப் மூலமாகவும் உங்களுக்கு வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, இப்போ மூணாவதாக நான் என்ன பற்றி சொல்ல போகிறேன்னா ஹவு டு ஆக்சுவலி மேனிஃபெஸ்ட் யுவர் ட்ரீம்ஸ் யூஸிங் அஃபர்மேஷன்ஸ். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ நான் சொல்ல போகிறேன். அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா உங்களோட கோல் என்னவோ அதில் நீங்கள் வந்து ரொம்பவே கிளியராக இருக்கணும். லைக் மணி, ஹவுஸ், வெல்த், இல்லை உங்களுக்கு ஹெல்த் பற்றி ஏதாவது, இல்லை பீஸ், இல்லை லவ், என்ன வேணுமோ அதில் நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். லைக் கிளியராக இருக்கணும் இதுதான் வேணுன்றது. அண்ட் செகண்ட் ஒன் என்னன்னா அதுக்கு நீங்கள் வந்து பாசிட்டிவ் அண்ட் ப்ரெசன்டென்ஸான அஃபர்மேஷன்ஸ் தான் வந்து கிரியேட் பண்ணணும். லைக் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஐ எம் கோயிங் டு கெட் மோர் மணி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சென்டென்ஸ் வந்து தப்பு. நீங்கள் வந்து அது எப்படி அஃபர்மேஷன்ஸ் கரெக்டாக ப்ரெசன்ட் டென்ஸில் கிரியேட் பண்ணணும்னா ஐ ஆல்ரெடி ஹாவ் அ லாட்ஸ் ஆஃப் மணி அண்ட் ஐம் ஸோ கிரேட்ஃபுல் ஃபார் தட். அப்படி தான் நீங்கள் வந்து அஃபர்மேஷன் சொல்லணும். அண்ட் தேர்ட் வந்து இப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயத்த பிலீவ் பண்ணணும். நீங்களே வந்து அதை பிலீவ் பண்ணலைன்னா உங்களோட மைண்ட் எப்படி அதை பிலீவ் பண்ணும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு இப்போ ஏதாவது ஒரு விஷயம் வேணும், லைக் உங்களுக்கு மணி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பிலீவ் பண்ணணும். உங்களுக்கு தெரியும் உங்ககிட்ட மணி இல்லைன்ட்டு, பட் நீங்கள் வந்து ஆல்ரெடி உங்ககிட்ட மணி இருக்குன்றத பிலீவ் பண்ணாதான் உங்களோட மைண்டும் பிலீவ் பண்ணணும். ஸோ ஃபோர்த் வந்து நீங்கள் இப்போ எதை பற்றி பிலீவ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் வந்து ஃபீல் பண்ணி சொல்லணும். லைக் நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு சொல்கிறீங்களா, அது ஃபீலே இல்லாமல் சொன்னால் எப்படி அது ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு அஃபர்மேஷன் சொல்கிறீங்க, எனக்கு வந்து இப்போ ஒரு நல்ல வீடு வேணும் அப்படின்னா அதை வந்து ஒரு ஃபீல் பண்ணும். அந்த வீடு உங்ககிட்ட இருந்தால் எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்களே. ஸோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு ஐ ஆல்ரெடி ஹாவ் மை ஓன் ஹவுஸ் அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் தட் அப்படின்னு ஃபீல் பண்ணி சொல்லணும். அண்ட் ஃபிஃப்த் ஒன் வந்து நீங்கள் இவ்வளோ பண்ணுறீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு வேணுன்றதுக்காக ஒரு சின்ன ஆக்ஷனாவது எடுக்கணும்ல. அட்லீஸ்ட் டெய்லி நீங்கள் ஒரு சின்ன சின்ன ஆக்ஷன் எடுத்தாலுமே அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பலனாக வரும். டெய்லி ஒரு வீக்லி ஒரு கொஞ்சமாவது ஆக்ஷன் எடுக்கணும். அண்ட் சிக்ஸ்த் ஒன் வந்து நீங்கள் இது எல்லாத்துக்குமே ஆக்ஷன் எடுக்கும் போது அதை வந்து கொஞ்சமாச்சும் நீங்க வந்து லைக் ஒரு ரொட்டீனாவே மாத்திக்கணும். லைக் ஹாப்பியா அது நீங்க வந்து ஒரு ப்ரெஷரா பார்க்க கூடாது. இதெல்லாம் நம்ம பண்ணாதான் நம்ம கோல்ஸ் அச்சீவ் பண்ணுமா அப்படின்னு ஒரு ப்ரெஷரா பார்க்காம எந்த வேலை நீங்க அதை பண்ணா நீங்க உங்களுக்கு ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த வேலை பண்ணி நீங்க வந்து அது ஒரு டெய்லி ஒரு ரொட்டீனா மாத்திக்கணும். அண்ட் எய்த் ஒன் வந்து பீயிங் கன்சிஸ்டன்ட். இப்போ இது எல்லாமே பண்ணும் போது நீங்க வந்து கன்சிஸ்டன்டா பண்ணீங்கன்னா அதோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். ஆக்சுவலி இந்த அஃபர்மேஷன்ஸ் எல்லாம் சொல்ல சொல்ல உங்களுக்கே வந்து புரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, நம்மளோட கோல்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட வந்துட்டே இருக்கு. ஸோ நீங்க என்ன ஆக்ஷன்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்களோ அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பா நீங்க வந்து கன்சிஸ்டன்ஸா பண்ணீங்கன்னா உங்களோட ஆக்ஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களோட ரியாலிட்டியா மாறும். அண்ட் நைன்த் ஒன் வந்து என்னன்னா இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு நம்ம வந்து இதை எழுதி வைக்கலன்னா எப்படி. எல்லா கோலுமே நம்ம வந்து ஏதாவது ஒரு பேப்பர்ல எழுதலைன்னா அந்த கோல் எல்லாமே வந்து வேஸ்டா போயிடும். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து ஜேர்னலிங். நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர்லயோ இல்ல ஸ்டிக்கி நோட்ஸ்லயோ எதுலையாவது வந்து உங்களோட கோல்ஸ் எல்லாம் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்ல நான் இப்போ சொன்ன அஃபர்மேஷன்ஸ் மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. ஐ ஆல்ரெடி ஓன் அ ஹவுஸ், ஐ ஆல்ரெடி ஓன் அ கார் and I'm so grateful for that and I'm happy for that and I'm feeling so grateful. அந்த மாதிரி நீங்க ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர்ல எழுதி வச்சுக்கோங்க. அண்ட் 10th ஸ்டெப் என்னன்னா நீங்க வந்து இப்போ உங்களோட எல்லா ட்ரீம்ஸும் நிறைவேறிடுச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களோட அஃபர்மேஷன்ஸை வந்து ஷார்ட் அண்ட் பாசிட்டிவா ப்ரெசன்ட் டென்ஸ்ல உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க மாத்திக்கிட்டே இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து 10th ஸ்டெப் ஆஃப் அஃபர்மேஷன்ஸ் டு மேனிஃபெஸ்ட் யுவர் ரியாலிட்டி. ஓகே, ஸோ இப்போ
நம்ம வந்து ஒரு 30 டேஸ் சேலஞ்சே பண்ணக்கூடாது. நானும் பண்றேன், என் கூட சேர்ந்து நீங்களும் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. என்ன பண்ணணும்னா, நீங்க வந்து ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் எடுத்துக்கோங்க. அந்த பேப்பர்ல வந்து உங்களுக்கு தேவையான எல்லா கோல்ஸையும் நீங்க எழுதிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு கீப் இட் ஷார்ட் அண்ட் ரொம்ப பாசிட்டிவா பிரசன்ட் டென்ஸ்ல நீங்க எழுதணும். ஒரு 3 கோல்ஸ் எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த மந்த்க்குள்ள நீங்க அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அது 3 கோல்ஸையும் ஃபர்ஸ்ட் நீங்க பிலீவ் பண்ணுங்க, அது நடக்கும்னு பிலீவ் பண்ணிட்டு அந்த 3 கோல்ஸையும் எழுதி வச்சிருங்க. அது கூடவே சேர்ந்து அது நீங்க வந்து ஒரு மார்னிங் அண்ட் ஈவினிங் டெய்லி 30 டேஸ்க்கு படிச்சுட்டே வாங்க அந்த ட்ரீம்ஸை. அண்ட் அது கூடவே சேர்ந்து கொஞ்சம் அதுக்கு அந்த ட்ரீம்ஸ்க்கு ஏற்ற ஆக்ஷன்ஸும் எடுத்துட்டே வாங்க. அண்ட் டே 30 முடிஞ்சோடனே நீங்களே பாருங்க உங்களோட ரிசல்ட் என்னன்றது. ரொம்பவே அமேசிங்கா இருக்கும். உங்களோட ட்ரீம்ஸ் எல்லாமே நீங்க அச்சீவ் பண்ணிடுவீங்க. ஸோ அப்படி ஏதாவது ஒரு மிராக்கிள் நடந்ததுன்னா என்னோட கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி அமேசிங்கான வீடியோஸ் என்கிட்ட இன்னும் நிறைய இருக்கு. அதெல்லாத்தையுமே பார்க்கறதுக்கு மறக்காம என்னோட சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அண்டில் தி நெக்ஸ்ட் பை பை ஃப்ரம் விஷன்.